சிந்து பெருவி அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி காயத்ரி கிட்ட செலியன் வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி பேசுறாரு. அன்னைக்கு வந்து எனக்கு கடத்தின ஒருத்தன பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவன இன்னைக்கும் நான் பார்த்துட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ ஆதாரத்த வந்து நான் வந்து இந்த மாரி வந்து எஸ்ஐக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவரு பார்த்துட்டு எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, காயத்ரி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. இத வந்து ஒட்டிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்கு வந்து கேட்டுட்டு, காயத்ரியோட ஃபோன வந்து தூக்கி போட்டு உடைச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது? எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சய் வந்து செலியன கடத்தினவங்கள கண்டுபிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து சிந்துவ வந்து சிவா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. சிந்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி எடுத்து அன்னபூர்ணி வீட்டுக்குள்ள அழைக்கிறாங்க. அப்ப வந்து மகா இவளுக்கு ஆர்த்தி ஒண்ணு தான் கேடு. மலையில விழுந்து செத்திருந்தா நிம்மதியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பா பேசுறாங்க. அதுக்கப்புறம் சிந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ பேர் என்னை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு மலைக்கு கீழ வந்தாங்க. ஆனா எல்லாருமே வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நீயும் அப்படி போயிருக்கலாம் டாக்டரே. ஆனா நீ ஏன் வந்து அவ்வளோ தூரம் இருந்து என்னை தேடி கண்டுபிடிச்ச? அப்ப வந்து இதுக்கு பேர் தான் அன்புன்னு சொல்றது. ஸோ என்னோட உயிர் வந்து என்கிட்ட இல்ல, உன்கிட்ட தான் இருக்கு. அதனால தான் என் உயிர் போகாம அப்படியே புடிச்சு வச்சிருக்கு. அதனால தான் நீ வந்து என்ன தேடி கண்டுபிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு சிந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட காதல டாக்டர் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஸோ சிவா வந்து சிந்து மேல வச்சிருக்க காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வருது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.